ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல் ஸ்கூபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த வீடியோவில் பேட்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது காரில், ரெண்டாவது நம்ம வீட்டில் வந்து யூபிஎஸ் வச்சுருப்போம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சோலார், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பேட்டரி வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்போவுமே வந்து கீழே தண்ணி ஊற்றுற அளவுக்கு, அதாவது நம்ம வந்து இந்த நாப்பை வந்து கழட்டி தண்ணி ஊற்றுற அளவுக்கு வந்து, அதாவது டிஸ்டில்டு வாட்டர்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம பெட்ரோல் பங்கில் கிடைக்கும். இப்போ இந்த நாப்பை கழட்டி அந்த டிஸ்டில் வாட்டர் குறைஞ்சுன்னா நம்ம ஊற்றணும். அதுக்கேற்ற வசதியாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி படிக்கடியில், இந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் படிக்கடி இருக்கும். இந்த படிக்கடியில் வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்த வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கடியில் வந்து அந்த யூபிஎஸ் ப்ரொவிஷன், பேட்டரி வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எல்லா வீட்லையுமே வந்து நம்ம வந்து இடம் கொடுத்துக்கலாம். இப்போது இடமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நாங்கள்லாம் ஒயரிங் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் மேலே லாக்கில் வைப்போம். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த யூபிஎஸ்சில் வந்து ஒரு சவுண்டு வரும், ஃபேனோட சவுண்டு, பீப் சவுண்டு, இதெல்லாம் வந்து நாய்ஸ் அதிகமாக வரும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு பெட்ரூமில் வைக்காமல் கிச்சனில் வைப்போம். இடம் இல்லாத பட்சத்துக்கு லாக்கில் மேலே தூக்கி வைப்போம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து கீழே இந்த மாதிரி வந்து தரையில் தான் வந்து வச்சு கொடுத்துறது வழக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வெயிட் அதிகம். ரெண்டாவது வந்து இது வந்து பேட்டரி தண்ணி வெளியே பொங்கி வந்து கீழே போய் ஃப்ளோரில், அதாவது உங்களுக்கு டைல்ஸ்னால் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி டைல்ஸ் போட்டுருந்தா பிரச்சனை இல்லை. இதே வந்து ஒரு இந்த மாதிரி கலவை மேலே வந்து லாஃப்ட்டுக்கு மேலே வைக்கிற அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து நம்ம கலவை வச்சு தான் பூசிப்போம். இப்போ வந்து அப்படி பூசும்போது அந்த கலவையில் வந்து பேட்டரி டிஸ்டில்டு வாட்டர் தண்ணி பொங்கி வெளியே வந்து படும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்து பொறிஞ்சு போயிடும். அதாவது விட்டு வந்துடும், கலவையெல்லாம் வந்து விட்டு தனித்தனியாக வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேட்டரி வந்து தண்ணி வந்து அதிகமாக பட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பேட்டரி தண்ணி பட்டாலும் அந்த நேரம் வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து இல்லைன்னா அடியில் ஒரு பிளாஸ்டிக் ட்ரே கொடுத்துக்கலாங்க. பிளாஸ்டிக் ட்ரே வந்து இந்த இதுக்கு அடியில் கொடுத்துட்டு வச்சிட்டோம்னா இந்த தண்ணி பொங்கி அதுக்குள்ளே தான் விழுவும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து எது வழியாக ஊற்றுறோம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. இந்த நாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழட்டுற அளவுக்கு லூஸாக தான் இருக்கணும், ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வழியாக தான் உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் நடக்கும். அதாவது இப்போ வந்து பேட்டரி வந்து இது சார்ஜிங் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக உங்களுக்கு வந்து ஏர் போக்குவரத்து நடக்கும். இப்போ இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்போது இதுக்குள்ளே இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக அது ஒரு டர்மாகோல் பஞ்சு மாதிரி இருக்கும். அது வழியாக உங்களுக்கு ஏர் ரிலீஸ் ஆகும். இருந்தாலும் வந்து உங்களுக்கு மூடினுடைய நாப் வந்து கொஞ்சம் லூஸாக விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த நாப் வந்து லூஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஏர் நல்லா ரிலீஸ் ஆகும், பேட்டரி லைஃப்லாம் அதிகமாக வரும். ஓகேங்களா? இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்னு சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, பேட்டரியில் வந்து தண்ணி எவ்வளோ இருக்குது, பேட்டரி தண்ணி அதாவது டிஸ்டில்டு வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதா வந்து இந்த நாப்பினுடைய வேலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இருக்குது. அந்த லாஸ்ட் நாப் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செல்லு. இந்த செல்லில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது தண்ணி இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து கீழே வந்து ஒரு சிவப்பு கலர் கோடு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இது சிவப்பு கலர் கோடு. அதே வந்து மேலே ஒரு ரவுண்டு இதில் இருக்குது பாருங்கள். இந்த கோடு வந்து க்ரீன் கலர் இருக்கும். இந்த க்ரீன் கலர் கோடு வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் முட்டின்னு சொன்னால் தண்ணி ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு வந்து எந்த கவலையும் இல்லை. இப்போ இதே வந்து இந்த நாப் வந்து கீழே இறங்குது, அதாவது நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வருது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இதை தாண்டி கீழே போகுது, இந்த அளவுக்கு வருது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நாப்பை கழட்டி இதுக்குள்ளே நீங்கள் டிஸ்டில் வாட்டர் கம்பல்சரி உள்ளே ஊற்றிடணும். நீங்கள் ஊற்றலை அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த டிஸ்டில் வாட்டர் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டிஸ்டில் வாட்டருடைய அளவு வந்து உள்ளே வந்து பிளேட் வச்சுப்பாங்க, சார்ஜிங் ஆகிறதுக்கு ஒரு பிளேட் வச்சுப்பாங்க. அந்த பிளேட்டுக்கு கீழே வந்து தண்ணி இறங்கிடுச்சுன்னா அந்த பிளேட்டில் வந்து தண்ணி படாத இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அதில் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜிங்குடைய தன்மை வந்து பேட்டரியுடைய லைஃப் வந்து குறையிறக்க ஆரம்பித்து விடும். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து இது வழியாக வந்து நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து தனித்தனியாக கழட்டி தான், ஒவ்வொன்றையும் வந்து தனித்தனியாக கழட்டி தான் வந்து டிஸ்டில் வாட்டர் ஊற்றணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலருக்கு வந்து டிஸ்டில் வாட்டர்னால் இன்னும் தெரியாமல் நம்ம வந்து ஒரு சில வீட்டில் நம்ம தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்படி ஊற்றிட்டு வரும்போது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, சுத்தமான தண்ணி அப்படின்னா, சுத்தமான தண்ணினா என்ன, ஆரோ வாட்டர் தூக்கி கழட்டி ஊற்றிடுறாங்க ஒரு சில இடத்துல. அப்படி தான் ஒரு பக்கம் வந்து பிரச்சனையே, அப்புறம் பேட்டரியை மாற்ற வேண்டியதாயிடுச்சு. அதனால் வந்து ஒரு சிலருக்கு வந்து பேட்டரி பற்றி தெரியல, அவங்களுக்கு வந்து மெயின் இந்த வீடியோ போடுறேன். இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து இதில் எல்லாமே வந்து தனித்தனியாக கழட்டி தான் வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றணும். மொத்தம் வந்து இதில் எத்தனை செல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 செல் இருக்குது. இது வந்து 150 Ah பேட்டரி, 150 ஆம்பியர் ஹவர். ஓகேங்களா? அந்த பேட்டரி தான் இது. இப்போ இதில் வந்து 100 Ah வருது, 80 60 40 அந்த லெவலில் வருது. அதுவாக வந்து பைக்குகளில் சின்ன பேட்டரி வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து கவனிக்கிறது என்னன்னா, இப்போ வந்து இந்த பேட்டரியினுடைய டெர்மினல், இந்த பேட்டரியினுடைய டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஃபுல் டைட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஏன் ஃபுல் டைட்டில் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் சார்ஜிங் பண்ணும்போது இதுலேருந்து வந்து சார்ஜ் வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து லூஸ் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு போகிற லோடு, அதாவது இதில் வேலை செய்கிற லோடு எதுவுமே வந்து கரெக்டாக இருக்காது. இல்லைன்னா வந்து பேட்டரி சார்ஜ் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு கம்பல்சரி வரும். அதனால் வந்து இந்த நாப்பை வந்து நல்லா டைட் வச்சுங்க. அப்போ ரெண்டாவது இந்த நாப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பசை இருக்கிற மாதிரி அடிக்கடி வச்சுங்க. ஓகேங்களா? அப்படி எண்ணெய் பசை இருக்கிற மாதிரி வைக்கல அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த டெர்மினல் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு பூஞ்சை பிடிச்சான் போல் ஒரு வெள்ளை கலரில் ஒரு பவுடர் வந்து ஃபார்ம் ஆகி இதை ஃபுல்லாகவே அரிச்சு இந்த டெர்மினலே இல்லாமல் போயிடும். ஒரு சில பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நட்டையெல்லாம் அரிச்சு, இந்த நட்டு பாதி நட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த நட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதி நட்டு தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஆகும். இப்போ அந்த மாதிரி வந்து ஆகக்கூடாது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து கிரீஸ் இல்லைன்னா வந்து வாசலின், இது அந்த மாதிரி வாசலின் ஏன் யூஸ் பண்ணால், அது வந்து மூத்து தான் போடுறோம். இருந்தாலும் வந்து அது ஒரு எண்ணெய் பசை, அதாவது எண்ணெய் பசை இருக்கிறதுனால அதை நம்ம இதில் அப்ளை பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த டெர்மினல் ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும்.
நம்மளுக்கு இந்த டெர்மினல் இருந்தால் தான் வந்து என்னுடைய பேட்டரி லைஃப். இந்த டெர்மினல் வந்து மறுபடியும் நான் மாற்றலாம் வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா இது வந்து வெயிட் மதியம். நம்ம இது வந்து அடிக்கடி வெளியே எங்கேயும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம வாங்கினோம்னா கம்பல்சரி நம்மளுக்கு வந்து 5 இயர்ஸ் கம்பல்சரி வந்துடணும். மினிமம் பேட்டரி வந்து அதனுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 5 இயர்ஸ் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நேரம் வந்து பேட்டரியிலே சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் தான் கொடுக்கணும். இதில் வந்து ப்ளஸ்ங்கிற இடத்துல வந்து பிளாக் கலர் ஒயர் கொடுக்கக்கூடாது. அப்படி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரியினுடைய லைஃப் போயிடும். ரெண்டாவது வந்து அப்போவே உங்களுக்கு ஒர்க் ஆகாதோட பேட்டரி டை டெர்மினல்லாம் வீக் ஆகிரும். அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்து கரெக்டாக கொடுங்க. இது வந்து மைனஸ் டெர்மினல், ஓகேங்களா? இது மைனஸ் டெர்மினல், இது வந்து ப்ளஸ் டெர்மினல். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் என்ன கொடுத்துருக்கேன், பிளாக் கலர் ஒயர் தான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இது வந்து கரெக்டாக இப்போ நான் வந்து இன்வெர்டர் வச்சு தான் யூபிஎஸ் பக்கத்தில் தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக வந்து ஒயரில் கனெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணாமல் நீங்கள் விட்டுறாதீங்க. ரெண்டாவது இன்னும் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த பேட்டரிக்கு அடியில், ஓகேங்களா, இந்த பேட்டரிக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம கட்டை வச்சுருக்கோம். எதுக்கு இந்த கட்டை வச்சுருக்கிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கட்டை, இங்கே ஒரு கட்டை, உள்ளே வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து கட்டை கொடுத்துருக்கோம். இப்போ எதுக்கு இந்த பீஸ் கட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பேட்டரி வந்து நீங்கள் வெறுங்கியில், அதாவது நிலத்தில் ஃப்ளோரில் வச்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஜில்னஸ் வந்து பேட்டரியில் ஏறும்போது உங்களுக்கு வந்து பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் வந்து கம்மியாகிறதுக்கு, டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த பேட்டரி வந்து எப்போவுமே வந்து அடியில் ஒரு மரப்பலகை வச்சு வச்சுருங்க. அப்படி வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய ஜில்னஸ் வந்து அதில் ஏறாது. ரெண்டாவது பேட்டரி டவுன் ஆகிறது வந்து உங்களுக்கு கம்மியாகும். எர்த்திங்கில் வந்து முடிஞ்ச அளவுக்கு படாமல் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேட்டரியினுடைய டெர்மினலும் வந்து கீழே நிலத்துல எல்லாம் முட்டவே கூடாது. அப்படியெல்லாம் முட்டுச்சு அப்படின்னா வந்து கீழே நிலத்தில் பட்டுச்சு அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து பேட்டரி டவுன் ஆகும். இப்போ நம்ம வந்து டூ வீலரே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் 20 நாள் வந்து நீங்கள் இதில் சும்மா நிறுத்திடுறீங்க அப்படின்னா பேட்டரியினுடைய லைஃப் வந்து, அதாவது சார்ஜிங் வந்து குறையும். அப்போ சார்ஜிங் ஏன் குறைஞ்சிருது, எதனால் அந்த மாதிரி ஃபால்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து புது பைக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து ப்ளஸ் மைனஸ் தனித்தனியாக எடுத்துப்பாங்க. பழைய பைக்காக வந்து பார்த்திங்கன்னா மைனஸ், அதாவது பிளாக் கலர் டெர்மினல் வந்து என்ன பண்ணிப்பாங்க, பாடியில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடியில் கொடுக்கும்போது என்ன ஆகுனா, அந்த பாடியினுடைய டெர்மினல் என்ன ஆகும், பைக் ஃபுல்லாகவே வந்து பரவி இருக்கும் அதனுடைய மைனஸ்னுடைய ஆற்றல். அந்த மைனஸ் வந்து அதில் பட்டிருக்கும்போது உங்களுக்கு ஸ்டாண்ட் போட்டு நிறுத்துறீங்க, அதாவது சைடு ஸ்டாண்டு இல்லை சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நீங்கள் ஃப்ளோரில் நிறுத்துறீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த 10 நாள் வந்து அந்த பேட்டரி வந்து சார்ஜிங் வந்து அந்த ஃப்ளோர் வழியாக உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருந்து உங்களுக்கு வந்து பேட்டரியுடைய சார்ஜ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ பைக்கே வந்து சும்மா நிறுத்திட்டு போகிறீங்க ஒரு இடத்துல, ஒரு 10 நாளைக்கு நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடியில் வந்து அந்த ஸ்டாண்டு கடையில் ஒரு கட்டையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் ஏதோ ஒரு பிளேட்டோ ஏதோ ஒன்று வச்சு நிறுத்தி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியுடைய சார்ஜிங் வந்து உங்களுக்கு முழுசும் அப்படியே இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு அடிக்கடி நான் வீடியோ போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னோட வீடியோ வந்து உங்களை வந்தடையும். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.